அண்மை செய்தி. டெல்லி கார் வெடி விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். காயமடைந்துள்ள 20க்கும் மேற்பட்டோரின் தற்போதைய நிலை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். காயமடைந்திருக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதுதான் பெரும் அச்சத்தை கொடுத்திருக்கின்றது. சரியாக 20 நிமிடங்களுக்கு முன்னால் நமக்கு கிடைத்த தகவல் என்பது வெறும் 2 பேர் தான் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்தது. பிறகு ஒருவர் உயிரிழந்தார். காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்தது என்று சொல்லப்பட்டிருந்தது. பிறகு அந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்து தற்பொழுது அதிகாரப்பூர்வமாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி 24 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். மிகவும் மோசமான முறையில் காயமடைந்திருக்கிறார்கள். 24 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல் என்பது கிடைத்திருக்கின்றது. இதில் பெரும்பாலானவர்கள், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 5க்கும் மேற்பட்டோர் மிக மோசமாக காயமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம்புலன்ஸில் அவர்கள் கொண்டு வரப்பட்ட போதே மிக மோசமாக காயமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல் தான் கிடைத்திருக்கிறது. அந்த இடங்களை நாம் பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த சம்பவம் எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்று. வெறும் அந்த ஒற்றை கார் மட்டுமல்லாமல் அருகில் இருந்த மற்ற வாகனங்கள், சில ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட தீப்பற்றி எரிந்திருப்பதையும் பார்க்க முடிகின்றது. டெல்லியை பொறுத்தவரை, அதுவும் டெல்லி செங்கோட்டை பகுதியை பொறுத்தவரை இ ரிக்ஷா என்று சொல்லப்படக்கூடிய பேட்டரிகளில் இயங்கக்கூடிய வாகனம் என்பது அதிகம். 4 பேர் வரை உட்கார்ந்து செல்லப்படக்கூடிய அந்த இ ரிக்ஷாக்கள் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடியது. முன்பெல்லாம் இருப்பது போல இந்த கைமிதி, சைக்கிள் போன்ற விஷயங்களை மாற்றிவிட்டு அனைவருமே தற்பொழுது அந்த இ ரிக்ஷா முறைக்கு அவர்கள் மாறி இருந்தார்கள். இவை அனைத்துமே ஹைலி இன்ஃப்ளமபிள், விரைவாக தீப்பற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும், பேட்டரிகளில் இயங்கக்கூடியது. ஆனால் இதிலும் ஒரு நல்வாய்ப்பு என்னவென்றால் தற்பொழுது குளிர்காலம் நிலவுகிறது என்பதனால் மிக வேகமாக அந்த தீ என்பது பரவாமல் இருந்திருக்கிறது என்ற ஒரு தகவலும் இருக்கின்றது. வெறும் இ ரிக்ஷாக்கள் மட்டும் கிடையாது, இங்கு ஓடக்கூடிய ஆட்டோக்கள் அத்தனையுமே சிஎன்ஜி என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை எரிவாயின் மூலமாக இயங்கக்கூடிய ஆட்டோக்களாகத்தான் இருக்கின்றது. அதுபோக பேட்டரிகளில் இயங்கக்கூடிய கார்களாகட்டும், மற்ற வாகனங்களாகட்டும், ஸ்கூட்டி என்று பெரும்பாலானவை மற்ற நகரங்களை ஒப்பிடும் பொழுது தலைநகர் டெல்லியில் இந்த பேட்டரி பயன்பாடுகள் என்பது மிக அதிகமாக இருக்கும். எனவே உடனடியாக ஒரு வாகனத்தில் ஏற்பட்ட தீ விபத்து என்பது மற்ற வாகனங்களுக்கும் விரைவாக பரவியதோ என்ற சந்தேகம் எழுகின்றது. அங்கு சேதமடைந்திருக்கக்கூடிய வாகனங்களை பார்க்கும் பொழுது சில இ ரிக்ஷா வாகனங்கள் என்பதும் இருக்கின்றது. அந்த பேட்டரிகள் உடனடியாக வெடித்து சிதறக்கூடியதாக பேட்டரிகளாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் சிதறி போய் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். வாகனங்களினுடைய நிலைமையே அவ்வளவு மோசமானதாக இருக்கிறது என்றால் மனித உடல்களை நினைத்து பார்த்தாலே அச்சமாக இருக்கின்றது. அப்படி ஏராளமானோர் உடல் சிதறி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் என்பது கிடைத்திருக்கின்றது. காயமடைந்தவர்களுக்கும் நிறைய பேருக்கு கடுமையான தீக்காயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாகவே 40 டிகிரி தீ விபத்துக்கு மேல் ஏற்பட்டுவிட்டாலே அது மிக மோசமான காயமாக கன்சிடர் செய்யப்படும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு வெடி விபத்து, இவ்வளவு பெரிய வெடி விபத்து, அதுவும் நேரில் பார்த்தவர்கள் சொல்லக்கூடியதை பார்த்தால் உடல் பாகங்கள் சிதறி நிறைய இருக்கின்றது என்ற தகவல்களை சொல்கின்றார்கள். எனவே இந்த காயமடைந்தவர்களது நிலைமை என்பதுதான் மிக மோசமானதாக இருக்கின்றது. மற்றொரு பக்கம் தடயவியல் நிபுணர்கள் அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை சேகரித்து வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கின்றோம். அங்கு பொதுமக்கள் அத்தனை பேருமே வெளியேற்றப்பட்டு முழுமையாக தடுப்புகள் என்பது அமைக்கப்பட்டு யாரும் அதற்கு மேல் உள்ளே வராத வண்ணம் முழுமையாக சீலிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக டெல்லியை சொல்ல வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த டெல்லியுமே 7 அடுக்கு தீவிரமான பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த சதி செயலாக இருக்கும் பட்சத்தில் அதில் ஈடுபட்டவர்கள் சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து தப்பித்து போய்விடக் கூடாது என்பதும் மிக மிக முக்கியம். அதே நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு தேவையில்லாத பேனிக் உருவாகி விடக்கூடாது என்பதும் மற்றொரு பக்கம். சமூக வலைதளங்கள் இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய இடத்தில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.